Good morning, students. I am your maths teacher. Today we are going to see exercise 3.8 la 7th sum பார்க்க போறோம். Find the non-zero values of x satisfying the matrix equation அப்படின்னு ஒரு matrix equation கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுன்றது ஜீரோவாக இருக்கக்கூடாது. நான் ஜீரோ வேல்யூ ஜீரோ இல்லாத எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்டு வெளியில் இருக்குது, அப்போது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 2x 2 3x அப்படின்னு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு 8 5x 4 4x ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 24 10 6x இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாட் we have to do, we have to multiply the term which is in the outside. வெளியில் இருக்க எலமெண்ட்டை உள்ளே கொண்டு போய், அதாவது மேட்ரிக்ஸ் உள்ளே கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம செய்ய போகிறது. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 2x என்னது? 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x, 3 இன்ட்டு எக்ஸ் 3x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதை நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 8 2s are 16 10x 4 8 8x இது வரும், which is equal to, அதே மாதிரி இங்கேயும் 2 அவுட் சைடில் இருக்குது. அதை கொண்டு போய் உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்மையும் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்குது. இதில் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும், 8ன்ற டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். எல்லா எலமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வருது? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48 20 12x. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி முதல்ல எழுதிக்கலாம். அதாவது டேர்ம்ஸை அப்படியே ஆட் பண்ண முடியாததுனால அப்படியே ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறோம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 2x ப்ளஸ் 10x 3x ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இப்படி எழுதிக்கிறோம். இச் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே டவுன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? நம்ம எதை கம்பேர் பண்ணணும்? எதுக்கு திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ எதுவும் ஈக்குவலாக வரும் நமக்கு? எந்த எலமெண்ட்டை ஈக்குவலாக வரும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சிம்பிளும் ஈக்குவலாக இருக்குது, கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம அதை எடுத்துக்க போகிறதில்ல எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன் நம்ம அதை எடுத்துக்கல? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் நம்மளால் ஆன்சர் அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது? செகண்ட் டேர்ம்ஸை ஈக்குவல் பண்ணலாம். 2x plus 10x equal to 48. அப்போது இதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன பாருங்கள், என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? 2x plus 10x equal to 48. இப்போ 2xையும் 10xையும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 12x equal to 48. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ கீப் எக்ஸ் ஹியர். 12 அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் என்ன ஆகிடும்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் அங்கே வந்து டிவிஷனில். அப்போ 48/12. 48ல் எத்தனை 12 இருக்குது? 12 டேபிள் பாருங்கள், எத்தனை 12 இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எந்த டேர்ம்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணலாம்? தேர்ட் டேர்ம், அதாவது A21ஐயும் A21ஐயும் இந்த பக்கம் இருக்க A21 மேட்ரிக்ஸில் இருக்க அந்த எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போது எதை கம்பேர் பண்ணுறோம்? நம்ம 3x ப்ளஸ் 8ஐயும் 20ஐயும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 20. இதில் 3xை மட்டும் இங்கேயே ரிமைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 8 அந்த பக்கம் கொண்டு போனால் -8 ஆகிடும். அப்போ 20ல் 8 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ? 12. இப்போ 3x ஈக்குவல் டு 12. எக்ஸை மட்டும் இங்கேயே கீப் பண்ணுங்கள். அப்போது 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அங்கே போனால் டிவிஷன் ஆகிடும். இப்போ 12/3. இப்போ 12ல் எத்தனை 3s இருக்குது? 3 டேபிள் சொல்லி பாருங்கள், எத்தனை 3s இருக்குது? x equal to 4. அப்போ 4 3s இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன? 4. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்? இதில் எந்த டேர்ம்ஸை ஈக்குவல் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ என்ன தான் வரப்போகுது? 4 தான் வரும்.
அடுத்தது அதே மாதிரி நம்ம ஃபோர்த் டேர்மை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஈக்குவல் டு 12. அதில் போனாலும் நமக்கு என்ன வரும்? 4 வரும். சரியா? அதில் இன்னொரு வேல்யூவும் நமக்கு வரும். அது என்ன வேல்யூன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் 2 எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் A22 இங்கேயும் A22 எலமெண்ட்ஸை தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 12x அப்படின்னு போட்டு அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதில் எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை வேல்யூஸ் எக்ஸுக்கு வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் 8th கொஷின். சால்வ் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நமக்கு இங்கேயும் ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரே ஒரு காலம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரோ மேட்ரிக்ஸ், இது வந்து காலம் மேட்ரிக்ஸ். அடுத்து கொடுத்துருக்குறதும் காலம் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் பாருங்கள். ஒவ்வொரு மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 2 அவுட் சைடில் இருக்குது, அதை என்ன செய்யணும்? நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? -2x உள்ளே இருக்குது, வெளியில் ஒரு 2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -4x ஆகிடும். வெளியில் ஒரு அடிஷன் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் தான் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, இந்த 4 எப்படி வந்ததுன்னு புரியுது இல்லையா? வெளியில் இருக்க 2வை கொண்டு போய் அந்த -2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது -4 ஆயிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் 5. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கரெக்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்க 5வை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்து எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் -5x, இங்கே 5 + 5ன்றது அந்த பக்கம் வரும்போது -5 ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்துடுச்சா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும், அந்த டேர்ம் -5 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், சப்ராக்ட் பண்ணால் -4 வரணும். கடைசியில் மைனஸ் இருந்ததுன்னா சப்ராக்ஷன் தான். அப்போ மைனஸ் பண்ணால் 4 வரணும். இப்போ எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 வரும்? 1 5s தான் 5, வேறு எதை மல்டிப்ளை பண்ணாலும் வராது. அப்போது 5 1 இல்லையா? அப்போ எதுக்கு நம்ம எதுக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும்? கிரேட்டர் நம்பருக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம சப்ராக்ட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ தான் நமக்கு -4 கிடைக்கும். அப்போ எதெல்லாம் இதனுடைய ரூட்ஸாக கிடைக்கும் நமக்கு? x - 5 இன்ட்டு x + 1. அப்போ தான் மல்டிப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸையும் 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -5, -5லேருந்து +1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4. அப்போ கரெக்டாக வந்துடும். அப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸை அப்புறம் இருக்க நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு என்னென்ன அப்போ எக்ஸோட வேல்யூஸாக கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல்ட்டு -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது +5 ஆகிடும், +1 அந்த பக்கம் போகும்போது -1 ஆகிடும். அப்போ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்? 5, -1. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸில் பார்க்கலாம். மேட்ரிக்ஸில் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்? ஒய் ஸ்கொயர் -2y ஈக்குவல் டு 8. இதையும் நம்ம கரெக்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வரதுக்காக 8ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் -2x -8 ஈக்குவல் டு 0. இப்போ பர்ஃபெக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் இருக்க டேர்ம் -8 பார்க்குறோம். எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், சப்ராக்ட் பண்ணால் -2 வரணும். இப்போ எதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள். 4 2s are 8 கிடைக்கும், 1 2s are 1, இதுதான் நமக்கு வரும். இப்போ எதோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வரும் 4 2s are 8ல் வரும். 4லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். அப்போ இதனுடைய ரூட்ஸை எப்படி எழுதலாம்? நம்ம y - 4 இன்ட்டு y + 2 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்தையும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகிடும்? y ஈக்குவல் டு +4, -2. இப்போ 2 வேல்யூஸ் நம்ம ஒய்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு, ஒய்க்கும் 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, do you understand?